இருக்கா? Yes, sir. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ப்ரிசம் வச்சு பார்த்தோம். இந்த சம்ல பார்த்தீங்கன்னா பிரமிட் வச்சு வியூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ நான் பென்டகனல் பிரமிட் நடத்திடுறேன். நீங்க வந்து ஹெக்ஸகனல் பிரமிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு 2 சம், ஓகேவா? ஸோ பென்டகனல் பிரமிட் ஆஃப் சைட் பேஸ் பார்த்தீங்கன்னா 30 mm கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் சைட் 60 mm. ரெஸ்டிங் வித் பேஸ் ஆன் ஹெச்பி. ஸோ செக்ஷனல் பிளைன் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி தான் இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் ஆஃப் த பேஸ் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு விபி. ஸோ லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபேஸ் ஆர் டூ ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபேஸ் பேரலல் டு விபின்னு பட்டாங்க, அந்த மாதிரி போட்டிருந்தோம். பெர்பெண்டிகுலர்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து லைனுக்கு பெர்பெண்டிகுலர் வச்சு ட்ரா பண்ற மாதிரி இருக்கும், ஆக்சிஸ் லைனுக்கு. Sectional plane is perpendicular to VP and inclined at 45 degree to HP. So HP ஓட angle கொடுத்திருக்காங்க 45 degree. Bisect the axis. So இங்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா bisect the axis கொடுத்தாங்கன்னா மிட் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ ஹைட்ல பாதி வந்து எடுத்துக்கணும். bisect ஆர் மிட் பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஆக்சிஸோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும், அதாவது ஹைட்டோட சென்டர் பாயிண்ட். Draw the sectional front and top view and true section of sectional view. First axis line draw பண்ணிடலாம். X axis, Y axis. VP, HP. So கொஸ்டின்ல கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சைட் 30 mm. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் த பேஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு த விபி பிளேன். ஸோ விபி பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணும். ஸோ மேலே இருக்கு விபி பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். ஸ்மால் ஏ ஸ்மால் பி நோட்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ பென்டகன் டிரா பண்றதுக்கு எவ்வளவு ஆங்கிள் எடுக்க சொல்லியிருக்கேன்? ஆங்கிள் 72 degrees, sir. 72. Okay, fine. So the left side இருந்து 72 degree A பாயிண்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி B பாயிண்ட்க்கு ரைட் சைடுல இருக்கணும்.
இப்போ லைன் ட்ரா பண்ணிக்கலாம். So 30 mm line. Hmm. Hello. 30 mm. So the remaining இருக்க 1 பாயிண்ட் 30 mm காம்பஸ்ல எடுத்து மிடில்ல கட் பண்ணிக்கலாம். லைன் ஜாயின் பண்ணிக்கணும். சி பாயிண்ட் டி அண்ட் இ பாயிண்ட். ஸோ பென்டகன் ட்ரா பண்ணியாச்சு. இதோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏதோ ஒரு சைடோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். 2 சைட்ஸோட மிட் பாயிண்ட். சரி, இதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே கிடைக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு சைடோட இன்னொரு சைடோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த 2 சைடோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் கார்னர் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ எனக்கு இதுதான் எனக்கு ஆப்போசிட் கார்னரோட எண்ட் பாயிண்ட். கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதோட மிட் பாயிண்ட்லேருந்து சீதா எனக்கு வந்து கார்னர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட். ஸோ லாஸ்ட் சம்ல நீங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் டி பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கங்காட்டி உங்களுக்கு போட்டுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சம்ல வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் இப்படி தான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம்ல வந்து போட்டுக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வர சமுக்கு வந்து பென்டகன் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது O பாயிண்ட். ஸோ வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். C and E same point.
டி பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் தனியாக வரும். சொல்லுங்க. போடலதான், இது ராஜா போடுறனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஆமா சரி, நான் கிளாஸ்ல இருக்கிறேன், கூப்பிடுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா பிசிடி பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் எட்ஜா இருக்கும். ஏஇ வந்து ஹிடன் லைன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பி டேஷ் விசிபிள் எட்ஜ் பிராக்கெட்ல ஏ டேஷ் வரும். சி டேஷ் பிராக்கெட்ல இ டேஷ் வந்து விசிபிள் எட்ஜ். இது டி டேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஹைட் மார்க் பண்ணுற இடத்துக்கு வந்து ஓ பாயிண்ட் லைனில் வச்சு, ஸோ இதான் இந்த இடத்துக்கு தான் வந்து ஓ பாயிண்ட் லைன் வருது. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 mm. 60 mm லைன் ட்ரா பண்ற மேல. ஸோ நேற்று சொன்ன மாதிரி சென்டர் லைன் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு நடுவில் ஒரு டாட், அப்புறம் ஒரு லைன், ஒரு டாட், லைன், ஒரு டாட் ட்ரா பண்ணிருங்க. ஹைட்டுக்கு வந்து ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. 60 mm ஹைட்டுக்கு நான் மார்க் மட்டும் பண்ணிட்டேன். இப்போ 3 கார்னர்ஸ்ல இருந்து லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். மேல ஒரு டேஷ் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் ட்ரா பண்ண வரைக்கும் டவுட் இருக்கா? Anybody having doubt? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றேன். ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா perpendicular to VP and inclined to 45 to HP. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி பைசெக்ட் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஆங்கிள் லைன் ட்ரா பண்றதுக்கு. மிட் பாயிண்ட் வந்து 30 mm இங்க இருக்கு. ஹைட் 60. ஸோ அதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 30. இதுல 45 டிகிரி லைன் ட்ரா பண்ணும். ஸோ இனிஷியலா வந்து ஜஸ்ட் ஸ்மால் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை ப்ரொடக்டர் வச்சு 30 டிகிரி லைன் மார்க் பண்ணிக்கோங்க. சரி, 45 டிகிரி.
சார் சொல்லுமா. 113 தமிழ் செல்வனுக்கு அட்மின் கொடுக்கலன்னு சொல்லி. ஒரு பிக் லைன் ஒரு ஸ்மால் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆயிருக்கும் 45 டிகிரி. ஸோ நேற்று மார்க் பண்ண மாதிரி நம்பரை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் கட் ஆயிருக்கு. அதனால பி பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து 1 வரும். இந்த சி பாயிண்ட்டுக்கு 2, டிக்கு வந்து 3. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ பாயிண்ட் வரும், அது 4, ஏ பாயிண்ட்டுக்கு 5. ஸோ டோட்டலி 5 லைன்ஸ்லேயே கட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க எவ்வளவு டிகிரி நீங்க எடுத்திருக்கீங்க. $45 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த இந்த செக்ஷன் பிளைனுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில ஒரு லைன் டிரா பண்ணணும். ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பேரலா வெளியில வருது, அதனால இங்க அப்படியே ஆக்சிஸ் லைன் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். Okay, then mark it as x1 y1 x1 y1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ்ல கட் ஆயிருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸ் எண்ட்ல இருந்து 90 டிகிரி லைன் டிரா பண்ணணும் மேல. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ல எக்ஸாக்ட் 90 டிகிரி. ஸ்கேல் இருக்குங்காட்டி நான் நார்மலாக ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க வந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி எடுத்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 செமுக்குமே வந்து சிமிலர் ப்ரிசமுக்கு பிராமி இருக்கும். ஸோ இதுல வந்து சின்ன சேஞ்சஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா
கீழே கீழே இருக்க போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம்ல ஃபுல்லா ஷேட் பண்ணியிருந்தோம். இந்த சம்ல வந்து ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்க மாட்டோம். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்றோம்னா, இது உறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மிட் பாயிண்ட் லைன்ஸ் இருக்குல்ல, அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் லைன்ஸ் வந்து ஓ பாயிண்ட் மார்க் அது மட்டும் அழிச்சிடாதீங்க. ஓ பாயிண்ட் இல்லாம இந்த லைன்ஸ் மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிக்கோம். என்னால் எரேஸ் பண்ண முடியல, நீங்க வேணா எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஓ பாயிண்டோட வந்து மீட் பண்ணணும். ஸோ ஏலேருந்து ஓ பாயிண்ட் வந்து மீட் பண்ணணும். பிலேருந்து ஓ பாயிண்ட். ஸோ சி ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்கு ஆல்ரெடி லைன் ஓ பாயிண்ட்லேருந்து லைன் போயிருக்கு. ஸோ அதே லைனில் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இ பாயிண்ட். ஸோ கிரீன் இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். கிரீன் லைனு இந்த உள்ள இருக்க இந்த பிளாக் லைன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ இங்கே தான் வந்து ஓ டேஷ் டு ஏ டேஷ் பி டேஷ் லைனும் இந்த சேம் லைன். ஸோ இந்த 5th 1 and 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேம் லைன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டா அப்படியே 90 டிகிரிக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ ஓ டு ஏ லைன்லேயே கட் ஆயிருக்கும், அதே மாதிரி பி லைன்லேயே கட் ஆகிற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஓ டு ஏ லைன்லையும் ஓ டு பி லைன்லையும் இங்கே பாயிண்ட் கட் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து A1 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நியூவா வந்து எட்ஜ் கிரியேட் ஆயிருக்கு A1. அதே மாதிரி B1 O to A லைன்ல கட் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 4 and 2 பார்த்தீங்கன்னா O dash to C dash, O dash to E dash. ஸோ இ பாயிண்ட்டை கட் ஆகும், அதே மாதிரி கீழே இருக்க ஓன் சி பாயிண்ட்டை கட் ஆகும். ஓடி இ லைன்ல கட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா E1 மார்க் பண்ணிக்கோங்க. இது C1. லாஸ்ட் டி. ஸோ டி பாயிண்ட் இங்கே கட் ஆகும். இது D1. இப்போ நியூவா A1 B1 C1 D1 E1. ஸோ இந்த லைன்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். A to B1, B1 to C1, C1 to D1, next E1. ஸோ கட்டான ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு டாப் வியூலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஷேப் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நியூவா மார்க் பண்ண A1 B1 C1 E1 D1. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து காம்பஸ்ல நோட் பண்ணணும் ஆக்சிஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 and 5 லைன் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இது. ஸோ இதில் வந்து
1 பார்த்தீங்கன்னா 1 to B1 தான் வந்து 1 பாயிண்ட். லைன் வச்சுக்கிறேன் காம்பஸ் 1 to B1 டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். இப்போ நியூ ஒர்க் பண்ண லைன் ட்ரா பண்ண ஆக்சிஸ்ல இருந்து மேலே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது நியூலி ட்ராட் B1 டிஸ்டன்ஸ். சேம் லைன்ல A1 இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் லைன்ல A1 டிஸ்டன்ஸ். A1. Similarly for C1, E1 and also D. ஸோ லைன்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் டிஃப்ரெண்ட் கலர் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சிஸ் டு C1 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் வந்து C பாயிண்ட் E பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. C1 சேம் லைன்ல E1 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. D1. ஸோ ஃபைனல் இன்னும் D1 மட்டும் இருக்கு. ஸோ லைன்ஸ் மட்டும் நீங்க கரெக்டாக பார்த்து ஆர்க் டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் D1. இப்போ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். So A to B1, B1 to C1, C1 to D, D1 to E. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவல் ஷேப் ஆஃப் செக்ஷனல் பிளைன். இப்போ ஸ்கேல் ஆஃப் 45 டிகிரிக்கு நெக்ஸ்ட் ஹேஷிங் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஹேச்சிங் லைன்
ஸோ அதே மாதிரி கீழே இருக்க நியூ போர்ஷன். அப்புறம் டைமென்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஹைட் எவ்வளோ, அதே மாதிரி மிட் பாயிண்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்க, ஹைட்டு, சைட் டிஸ்டன்ஸ், ஹைட் 60 mm. ஸோ இந்த ஆங்கிள் லைன் கட் பண்ணது மிட் பாயிண்ட், அது 30, சைட் டிஸ்டன்ஸ் 30. in all dimensional mm. ஸோ இந்த சம்ல யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுப்பா. ஆமா ஆமா, சென்டர் லைன்ல தான் உங்களுக்கு டி பாயிண்ட்ல தான் வந்து உங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லாஸ்ட் சம்க்கு. ஸோ இந்த சம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓ பாயிண்ட் வந்து தள்ளி வந்திருக்கும். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா வச்சு ட்ரா பண்ணங்காட்டி டி பாயிண்ட் கீழே வந்துருதா, டுவர்ட்ஸ் டவுன் ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால டி அண்ட் ஓ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கங்காட்டி உங்களுக்கு ஓ பாயிண்ட் வந்து தனியாக வர தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்ல தான் உங்களுக்கு வந்து ஓ பாயிண்ட் வந்து தனியாக வரும். ஓகேவா? ஸோ நான் எக்ஸகனோட சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்க வந்து சேம் சம் எக்ஸனுக்கும் ட்ரா பண்ணிருங்க. ஸோ எக்ஸனுக்கு வந்து டூ ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபேஸ் பேரலல்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நேற்று வரைஞ்ச மாதிரி பொசிஷன். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆப்போசிட் கார்னர் பாயிண்ட்டை வந்து இந்த ஆப்போசிட் கார்னர் லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த கார்னரும் இதோட ஆப்போசிட், இந்த கார்னர் இதோட ஆப்போசிட் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓ பாயிண்ட் கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கார்னர் எட்ஜஸ் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஃபிளாட் எட்ஜஸ் ஃபிளாட் ஃபேஸ் வந்து ஆப்போசிட் கார்னர்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓ பாயிண்ட் மீட் ஆகும். ஓகேவா? கொஸ்டின் நாய்ஸ் நேற்று மாதிரி போஸ்ட் பண்ணிடுறேன். சரி, நீங்க இந்த 2 சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இல்ல நீங்க பேரலலே ட்ரை பண்ணுங்க. பெர்பெண்டிகுலர் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க இதுலயே ட்ரை பண்ணுங்க.